அவர் தளபதி வந்து இதில் அரசியல் இது கொண்டு வரல. இது வந்து ஒரு கிளாஸ் மாஸான படம். இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2026 சிஎம் தான் அவருடைய காரில் இருக்குது. 2026 சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கருதலாமா? இல்லை, 2026 தளபதி சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம்டு. இது ஒரு சாம்பிள். மேலோட்டமான அரசியல் மேற்பட்ட தலைவர்கள்லாம் வந்து வெற்றி பெற முடியுமா? புரியல. களத்தில் இறங்கி போராடாமல் மக்கள் பிரச்சனையை பேசாமல் மேலோட்டமாக அரசியல் ஈடுபட்டு வராரு. இன்னும் தளபதி சொன்ன மாதிரி இன்னும் உள்ளே வரலையே. தளபதி தான் சொன்னார், 2 படம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியல. மறுபடியும் இல்லை, தளபதி இப்போ வந்தாருன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வர 2026 தளபதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க. தளபதி February 2 கட்சி பிப்ரவரி அறிவித்தார். அந்த அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் மக்கள் நல்ல எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. தளபதி இன்னும் வர்ற 23 மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாநாடு பார்த்தனாலே உங்களுக்கே தெரியும் மக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. மாநாடு கூட்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கமல், ரஜினி, விஜயகாந்த் அவங்களாம் வந்து ரசிகர் பட்டாளம் இருந்தாலுமே அவங்கள அரசியலில் பெரிய அளவில் முன்னே ஜெயிக்க முடியல. இப்போ விஜய்க்கு வந்து அவங்களோட அதிகமான ரசிகர்கள் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் வாய்ப்பு? கண்டிப்பாக. இப்போ எல்லாருமே வந்து ரஜினியை ரசிகர் மன்றம் இது கட்சியை ஆரம்பித்தாங்க. அவங்க அதை இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கமல் அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தளபதி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து விஜயனுடைய அரசியல் பிரவேசம் குறித்து பஞ்சு டயலாக் வருவாங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் பஞ்சு டயலாக் தளபதி. எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் ஈடுபட்டுருக்காரு. இதில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு கண்டிப்பாக. இதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவங்க இருந்தாங்க. கருத்து வேறுபாடுபடி வெளியில் வந்து அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து ஜெயித்தார். ஆனால் தளபதியோட மக்கள் சப்போர்ட்டு அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. கண்டிப்பாக வர 2026 ஜெயிப்பார். விஜய் அரசியல் கட்சி கொடியை வந்து பயன்படுத்தல பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுது. அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறாங்க? நாங்கள் எப்போவுமே தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். இருந்தாலும் என்னென்னா, தளபதி படம் நடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தளபதியை வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போவும் அதே தான். தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்கு பேருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொடி அரைச்சாச்சு, கொடிக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணிக்கவே இல்லை. தளபதி என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் பணி, அதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். முதல்ல அரசியலில் இறங்கியிருக்காரு. அந்த உடனே 2026 ஆட்சியை பிடிக்க முடியும். கண்டிப்பாக பிடிக்க முடியும். அது தளபதினால முடியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க 2026 பார்ப்பீங்க. மக்கள் இயக்கமாக முன்னாடி இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். மக்கள் பணி வந்து நாங்கள் நேற்றோ இன்றைக்கோ வந்து நாங்கள் பண்ணலை. தளபதி வந்து மக்கள் ரசிகர் மன்றமாக இருந்தது தளபதி மக்கள் இயக்கமாக மாற்றி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ரசிகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை வந்து வாக்குறுதிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை மட்டும் நம்பி அரசியல் இறங்க முடியும். புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் பெரிய அரசியல் போராட்டங்கள் எதுவும் நடத்தலை. இந்த சமயத்தில் 2026 அரசியலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, நீங்கள் போராட்டங்கள் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. தளபதி அவர்கள் வந்து இது வரைக்கும் செஞ்சுருக்க நலப்பணிகளை வச்சு நாங்கள் ஓட்டு கேட்போம். அதே மாதிரி நாங்கள் தளபதியை வந்து சிஎம்மாக கொண்டு வருவோம். போராட்டங்கள் பண்ணி தான் சிஎம்மாக வரணுன்றது இது இல்லையாது. தளபதி அப்படி போராட்டங்களை பல இதில் அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கார். மறைமுகமாக போய் கலந்துட்டு இருக்கார்ல. அது தூத்துக்குடியாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், இது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், உங்களுக்கே தெரியும் எண்ணற்றங்கள் போயிருக்காரு. தளபதி பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் கூட சாராய குடிச்சு இருந்ததுக்கெல்லாம் தளபதி போய் கலந்து தானே இருந்திருக்காரு. இந்த படத்தில் முக்கியமாக பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் புரியல. இந்த கோட் படத்தில் நீங்கள் பிடிச்ச ரசித்த காட்சி? நாங்கள் பிடிச்ச ரசித்த காட்சி என்ன அப்படின்னா, தளபதியோட பையன் இறந்துட்டு அவர் ஃபஸ்ட் டே காமிக்கும் போது அவ்வளோ த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும். எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. நல்லா சூப்பர் காட்சி அது. டபுள் ஆக்டர் தெரியுமா? இப்போ தான் தெரியும். அது ஸ்டார்டிங்கில் காமிக்கலை. இதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் காமிச்சாங்க. பேர்? புரியல. என்னோட பேர் முத்து பாரதி.